தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரி, வெள்ளையங்கிரி, கொல்லிமலை இந்த மாதிரி எத்தனையோ மலைகளுக்கு நீங்க போயிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய 4555 அடிகளை ஏறி அந்த மலையோட உச்சிக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பிசிக்கல் சேலஞ்ச் இருக்குன்னு பர்வத மலைக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டு பாருங்க. முதல் 1000 படிக்கட்டுகளை ஏறி முடிக்கும் போதே கால் ரெண்டும் நடுங்க ஆரம்பிக்கும். அங்க ஆரம்பிக்கிற காடு செங்குத்தான மண் பாதை, ஒத்தையடி பாதைன்னு கடந்து கடைசியா கடப்பாறை பாதை முன்னாடி போய் நிற்கும் போது எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் ஒரு நிமிஷம் இதய துடிப்பு அதிகமாகும். சுத்தியும் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம செங்குத்தான பாறைகள்ல அடிக்கப்பட்ட இரும்பு சங்கிலியையும் கடப்பாறையும் பிடிச்சி 90 டிகிரி செங்குத்தா ஏறப்போ தப்பி தவறி கீழே பார்த்தா கண்ணு கெட்டாத தூரத்துல இருக்கக்கூடிய பாதாளம் மரண பயத்தை காட்டும். ஆனா இந்த எல்லா ஆபத்துகளையும் தாண்டி விடியற் காலை மலையோட உச்சியில போய் நின்று பார்க்கும்போது மொத்த திருவண்ணாமலை மாவட்டமே பனிமூட்டங்களுக்கு நடுவுல மேக கூட்டங்களுக்கு கீழே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா தெரியும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே எத்தனை முறை வேணாலும் இந்த மலையை ஏறலாம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரி, வெள்ளையங்கிரி, கொல்லிமலை இந்த மாதிரி எத்தனையோ மலைகளுக்கு நீங்க போயிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய 4000